இந்த வாரம் பிக் பாஸ் வீட்ல நாமினேஷன்ல 3 பேர் இருந்தாங்க. அந்த 3 பேத்துலருந்து ஒருத்தர மட்டும் இந்த வாரம் எவிக்ட் பண்ணியிருக்காங்க. அது பெரும்பாலான மக்கள் எதிர்பார்த்த மாதிரி சரவண விக்ரம் இந்த வாரம் எவிக்ட் ஆகி வெளியில போயிருக்காரு. யார் எவிக்ட் ஆகி வெளியில போனாலும் உடனே அவங்க மேல ஒரு பரிதாபம் வந்துரும். இவரு வெளியில போயிருக்க கூடாது. வேற யாராவது போயிருக்கணும் அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. ஆனா சரவண விக்ரமுக்கு தான் சான்சஸ் அதிகம். 3 பேர் இல்ல, 5 பேர் இல்ல, 7 பேர் இந்த வாரம் வந்து நாமினேஷன்ல இருந்தாலும், சரவண விக்ரம் தான் வெளிய போறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சரவண விக்ரமோட ஃபேமிலி வந்து இவர் டாஸ்க் சூப்பரா விளையாடினாரு, நல்ல மனுஷன் அப்படின்னுலாம் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு போனாங்க. அத சில பேர் வந்து ஆமா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அது உண்மை கிடையாது. தலையில பெல் மாட்டிட்டு விளையாடின ஒரு கேம்ல இவர் போய் பாத்ரூம்ல ஒளிஞ்சுக்கிட்டு அந்த கேம விளையாடினாரு. அதுதான் இவர் வந்து மக்களுக்கு குடுத்த என்டர்டெய்னிங்கா? ஒரு டாஸ்க்க வந்து மக்களுக்கு என்டர்டெய்னிங்கா விளையாடணும். ஆனா அந்த டாஸ்க்க ஜெயிக்கணுன்றதுக்காக இவர் போய் பாத்ரூம்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு விளையாடினது தான் சூப்பரா கேம் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு நெனைக்கிறாங்க அப்படின்னா, கண்டிப்பா அத நான் ஒத்துக்க மாட்டேன். அதே மாரி மத்த கேம்லாம் எத்தன கேம்ல இவர் ஜெயிச்சாரு? இவர் ஜெயிக்காத எத்தனையோ கேம் உண்டு. அதே மாரி மத்தவங்கலாம் இவர் இல்லாம மத்தவங்கலாம் எத்தனையோ கேம் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ டாஸ்க் அப்படின்னு பார்த்தா இவர் மட்டும் தான் சூப்பரா விளையாடினாரு அப்படிங்கிறத ஏத்துக்க முடியாது. ஓகே டாஸ்க்கு இவர் விளையாடினாரு எஃபோர்ட் போட்டு. அவ்வளோதான். ஆனா அந்த வீட்ல இருக்கிற மத்தவங்களும் அத விட அதிகமா எஃபோர்ட் போட்டு என்டர்டெய்னிங்கா, ஜாலியா நெறைய பேர் வந்து விளையாடியிருக்காங்க. இவர் குட் பெர்சன் அப்படின்னு சொல்லி எப்படி ஒத்துக்க முடியும்? இவரு மாயா கேங்ல இருந்தபோதும் சரி, இல்ல இன்னொரு கேங்ல இருந்தபோதும் சரி, அவங்க மத்தவங்கள பத்தி பேசும்போது இவர் எந்த இடத்துலயாவது வாய்ஸ் அவுட் பண்ணியிருக்காரா? நீங்க ஏன் அவங்கள பத்தி இப்படி பின்னாடி பேசுறீங்க அப்படின்னு இவர் கேட்டுருக்காரா? கிடையவே கிடையாது. இவரு பாட்டு இவர் அமைதியா இருந்தா இவர் குட் பெர்சனா? கிடையாது. இவரு நான் ஜெயிக்கணும், நான் டைட்டில் வின்னர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக மத்தவங்க என்ன பேசினாலும் அதையெல்லாம் தாங்கிக்கிட்டு, அவங்களுக்கு சேவகம் பண்ணிக்கிட்டு இருந்தது இவரோட குட் கேமா? கிடையவே கிடையாது. இவர் குட் பெர்சனா? கிடையவே கிடையாது. செல்ஃப் ரெஸ்பெக்ட்டே முதல்ல இவருக்கு கிடையாது. அப்புறம் என்ன இவர் பெரிய குட் பெர்சன்? தனக்காகவாவது இவர் எழுந்து நின்னு ஏதாவது பேசியிருக்கணும் இல்லையா? இவர ஏதாவது சொல்லும்போது இவர் பேச கிடையாது. மத்தவங்கள இவர் முன்னாடி சொல்லும்போது இவர் எதுவுமே பேச கிடையாது. அப்புறம் என்ன குட் பெர்சன் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வராங்க அப்படிங்கிறது புரியவே இல்ல. ஈவன் அன்னைக்கு வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட்லாம் உள்ள வரும்போது தினேஷ் மட்டும் விக்ரம வந்து நாமினேட் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னதுனால மட்டுமே அதுக்கப்புறம் இத்தன வாரம் அவர் உள்ள இருந்திருக்காரு. ஒருவேளை அந்த வாரம் விக்ரம் நாமினேஷன்ல இருந்திருந்தா, கண்டிப்பா அன்னைக்கு விக்ரம் தான் வெளியில போயிருப்பாரு. இத நீங்க யாருமே மறுக்க முடியாது. அதனால இப்ப வந்து இவரு வெளிய போம்போது, இவரு ஏதோ இல்ல நல்ல பெர்சன், இவரு வெளியில போயிட்டாரு அப்படிங்கிற மாரி பேசுறதெல்லாம் வந்து கண்டிப்பா ஏத்துக்க முடியல. சரி, இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் கிடையாது. ஒருத்தர் மட்டும் வெளியில போயிருக்காங்க. அடுத்த வாரம் எல்லாரும் சொல்றாங்க, எல்லாரும் நாமினேஷன்ல வருவாங்க அப்படின்னு சொல்லி. 10 பேர நாமினேஷன் பண்ணுவாங்களான்னா, இல்ல. அடுத்த வாரம் கண்டிப்பா 10 பேரும் நாமினேஷன்ல இருக்க மாட்டாங்க. அடுத்த வாரமும் நாமினேஷன் வீட்ல இருக்கிறவங்க தான் பண்ணுவாங்க. அதுல எத்தன பேர் நாமினேஷன்ல வராங்கன்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம். அடுத்த வாரம் டபுள் எவிக்ஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமா இருக்குது. அப்ப யார் 2 பேர் வெளியில போவாங்க? பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னைக்கு விக்ரம் வெளியில போனது உங்களுக்கு திருப்தியா இருக்கா? இல்ல வேற யாராவது வெளியில போயிருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? வேற யாருன்னா யார் வெளியில போயிருக்கணும்? உங்க கருத்துக்கள கமெண்ட் பண்ணுங்க.